Hello friends, welcome back to our channel. இது உங்கள் டிவைஸ் யூடியூப் சேனல். guys 2 weeks முன்னாடி பல்லாவரம் போயிருந்தோம். அப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய ரேடியோ வாங்கிட்டு வந்திருந்தோம். பார்ட் 1ல வந்து இதோடைய ஃபுல் ரீஸ்டோரேஷன் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது மேலே இருக்க பேனல் அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி இது வந்து டெட் கண்டிஷனில் நம்மக்கிட்ட வந்துச்சு. ஸோ இது நல்லா க்ளீன் பண்ணி போர்டெல்லாம் வந்து கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி ஆன் கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த வீடியோ வந்து பார்ட் 1ல் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். கைஸ் ஆன் பண்ணதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்கும்போது இதில் எந்த சிக்னலும் வந்து ரிசீவ் ஆகலை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கு போகிற லைன் எதுவுமே வந்து வேலை செய்யலை. ஸோ அப்போ ஸ்பீக்கர் சுத்தமாக வேலை செய்யாமல் இருந்தது. இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போய்டும் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோவை பார்ட் 1ஆக பிரித்து பார்ட் 2ஆக இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ ஓடிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ தான், ஒரு ரீகேப் மாதிரி சின்னதாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ கைஸ் அதுக்கப்புறமா வந்து இது வந்து பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பார்ட் 2 வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லாமே டிஸ்அசெம்பிள் பண்ணியாச்சு. மதர் போர்டை தனியாக பிரிச்சுட்டு ஃபுல்லாக கண்டினியூட்டி செக் பண்ணிவிட்டு ஸ்பீக்கருக்கு வர லைன் தான் வந்து வரல. அங்கே இருக்கிற ஒரு 2 ரெசிஸ்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் சிக்னல் போச்சு. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சவுண்ட் வரல அதுக்கு. ஸோ ஃபுல்லாக மதர் போர்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு நாப்லேயும் இருக்கிறதான அந்த நெட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். கைஸ் எல்லா ஒயருமே வந்து பார்த்தீங்கன்னா டீசால்டர் பண்ணி தனித்தனியாக எடுத்தாச்சு. வெறும் மதர் போர்டு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இப்போது. இந்த ரேடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக வச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இதில் நிறைய ஒர்க் பண்ணியாச்சு. ஏன்னா கண்டிஷன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருந்துச்சு இது. ஸோ மறுபடியும் எல்லாமே ஒவ்வொரு காம்பனண்ட்டாக நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். எல்லா காம்பனண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி அதோடைய கண்டினியூட்டி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு இந்த வால்யூம் கண்ட்ரோல் நாப்பில் தான் வந்து ப்ராப்ளம் இருக்கும், இந்த வால்யூம் கண்ட்ரோல் சுவிட்சில் தான் வந்து பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுச்சு. சரி இது வந்து புதுசாகவே மாற்றிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். புதுசாக மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது லெக்ஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, கட் பண்ணி ஆல்டர் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் அந்த சர்க்கியூட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரஸ்ட் அடைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி கருப்பாயிடுச்சு. அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா அதை ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே லைட்டாக ஒரு சொல்யூஷன் போட்டு போர்டை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நிமிஷம் வந்து இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்யூஷனில் வச்சு போர்டை வந்து எடுத்துட்டேன் திரும்பவும். ஏன்னா ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஓகே இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி திரும்ப நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம மறுபடியும் அதுக்குள்ளே வச்சு அசெம்பிள் பண்ணியாச்சு. இப்போ ரேடியோக்குள்ளே வச்சு நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது நம்ம ரொம்ப பொறுமையாக தான் செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பழசானதால் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா கூட வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும். அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக செய்கிறோமோ அந்தளவுக்கு பொறுமையாக செஞ்சுருக்கேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துடுச்சு. அதனால் நான் அதை எவ்வளோ மினிமைஸ் பண்ணி கட் பண்ணி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ரெண்டு கண்ட்ரோல் சுவிட்ச் மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒன்று வால்யூம் கண்ட்ரோல் சுவிட்ச், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டியூனிங் சுவிட்ச் ஒன்று இருக்குது. அது 2 மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஓகே இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரேடியோக்குள்ளே வச்சிடலாம். ஓகே இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் கைஸ். சிக்னல் டியூன் ஆகுது. ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்துடுச்சு கைஸ். இந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் இருக்க ஒரு 2 ரெசிஸ்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் சுவிட்ச் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இதில் வந்து ரொம்பவே நம்ம டைம் எடுத்து மெனக்கெட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்லா வந்துருக்கு. மருத்துவ
மருத்துவத்துறையில் சிக்கல்கள் நீங்கியுள்ளன. இதன் மூலமாக குறைந்த விலையிலான மருத்துவ பொருட்கள் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதுக்கு பொதுமக்களுக்கு கிடைச்சிருக்குது. நேரம் 6 மணி. இப்போ இதுல சவுண்ட் கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து மாலை 6:10க்கும் 6:40க்கும் மனதில் நின்றவை 6:55க்கு திரைக்காலம் கிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. பயிர்களில் இயற்கை வேளாண்மை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05க்கு திரைகானம். 9:15க்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்காக செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. இன்னும் ஒரு 4-5 ப்ராடக்ட் நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா, அதெல்லாம் இன்னும் ரீஒர்க் பண்ணணும். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வேறு எந்தெந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீட்டாக ரெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.